குட் மார்னிங்க. வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். சரி, இப்போ நம்ம க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆகும், நேற்று எப்படி மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அனலைசிஸ் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸ். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகி கீழே இந்த மூவிங் ஆவரேஜை நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுருக்கிறோம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இது கீழே ஓப்பன் ஆகி மேலே போயிடுச்சு. மேலே போக முடியாமல் ஃபர்தராக மேலே ஸ்டே பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே நேற்று எந்த இடத்துல இருந்து போச்சுதோ அதே இடத்துக்கு திருப்பியும் வந்திருக்குங்க. ஸோ நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது இந்த ஏரியா கீயா இந்த இடத்துல பாருங்கள் 89.4 அப்படின்ற ரேஞ்சை நேற்று பிரேக் பண்ண முடியாமல் கீழே விழுந்திருக்கு. ஸோ மேலே போகிற மார்க்கெட்னால் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கும் கொஞ்சம், ஆனால் அது ஆவரேஜ் கீழே வந்துருக்குது. ஸோ இந்த ஏரியா ஏன் கீ ஏரியான்னு பாருங்கள், முன்னாடி இந்த இடத்துல நின்று தான் கீழே வந்துருக்குது. இந்த ஏரியா 89 இந்த ரெட் கலர் லைனை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே இருக்கனால இப்போ மேலே போகணுன்னா என்னென்னா இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போகணும். அதுக்கப்புறம் இது மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸை பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் மார்க்கெட்டுக்கு. இங்கே கீழே 2 லைன் ரெட் கலர் லைன் வரைஞ்சிருக்குது மார்க்கெட்டுடைய கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட் மேலே போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சப்போர்ட்டும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காகி இருக்குது. இந்த ஏரியாவெல்லாம் பாருங்கள், இங்கேருந்து மார்க்கெட் மேலேயும் போகலை, ஆனால் கீழேயும் அவ்வளோ ஈஸியாக வரலை. கீழே இங்கே வரப்போ இங்கே கொஞ்சம் பையிங் இருக்குது 87.3, இங்கேயும் பையிங் இருந்துருக்கு. இங்கே பாருங்கள் 87.3 இங்கே. ஸோ எல்லா இடத்துலையும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த $1 இந்த 88.2 இந்த ரேஞ்சு தான் மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை விட்டு எங்கே வந்தாலும் சரி, ப்ராப்ளி கீழே வந்தாலும் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இன்னும் $2-3 அதாவது ஒரு 100-200 பாயிண்ட் கீழே வரலாம். 200 பாயிண்ட் அதாவது ஒரு 100 பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ரேஞ்சை விட்டு கீழே வந்து பிரேக் ஆகி திருப்பி தான் இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி மேலே பிரேக் அவுட் ஆனால் மேலே போகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்படின்றோம். ஸோ மார்க்கெட் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் பாருங்கள், 8ஆம் தேதின்னு கூட சொல்ல முடியாது, 3ஆம் தேதியிலேருந்தே இந்த இடத்துல தான் மார்க்கெட் நிற்கிது. ஆனால் ப்ராப்ளி நம்மளோட அட்வைஸ் படி பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போய் சஸ்டெயின் ஆகி கீழே வந்துருக்குது. அதனால் செல்லிங் ஃபஸ்ட்டு ஃபேவரபுளாக செல்லிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டிய நேரம். இப்போ என்ன பண்ணலான்னா எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சார்ட்டை நம்ம எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது நேற்று ட்ரேட் ஆனது. கீழே டேட் இருக்குது, இது டைமு பார்த்துக்கோங்க, டேட்டு டைமுக்கு இது ப்ரைஸ். இதெல்லாம் நேற்று என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய் இந்த 4040 இந்த ரேஞ்ச் மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக இருக்கணும்னா 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். தேர்ஸ்டே ஃப்ரைடே அந்த இதை எடுத்துப்போம். கேளுங்க, 9ஆம் தேதி, இது 10ஆம் தேதி நடந்தது கீழே இருக்குது. இதே 4040 மேலே போக முடியாமல் மேலேருந்து கீழே ட்ராப் ஆகி திருப்பி வந்து நடக்குது. அடுத்த நாள் அதுக்கு மேலே போக முடியாமல் கீழே ட்ராப் ஆகிடுச்சு. திருப்பியும் பாருங்கள், மேலே மறுபடியும் இன்னொரு தடவை 40 ட்ரை பண்ணியிருக்கு, கீழே வந்துருக்கு. இப்போ மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி ப்ராபப்ளி நம்ம எங்கே ஓப்பன் பண்ணலாம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கலாம்னா இதே ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் இன்றைக்கும். இல்லை அதை விட கொஞ்சம் ப்ராப்ளி இந்த இடத்துலேயே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு. ஸோ ட்ரேட் பண்ணலாம். இப்போ என்னென்ன மாதிரி பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ பை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள், 3950 அப்படின்றத இது ரேஞ்சு. இந்த ரேஞ்சு விட்டு கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போகலாம். இது பை பண்ணுறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. பை பண்ணணுன்னா இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ்ன்னு பவுன்ஸ் பார்க்கணும்னு நினைக்காதீங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். செல் பண்ணுறவங்களுக்கு ஜோன் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. மார்க்கெட்டில் இது வரைக்கும் செல் பண்ணி இதுக்கு மேலே இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் 4050 அந்த ரேஞ்சு ஸ்டாப் லாஸ் வச்சு மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இந்த 2, ஏன்னா மார்க்கெட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குது. எந்த பிரேக் அவுட்டாக இருந்தாலும் அது ரொம்ப தூரம்
போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.